இந்த சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள். அந்த சட்டுன்னு எடுக்கக்கூடிய முடிவுகள்ல சிறிய ஒரு சலசலப்புகள் இருந்தாலும் அந்த முடிவுகள்ல தீர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போகணும், இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்னு சட்டுன்னு முடிவு எடுத்துருவாங்க. அந்த முடிவு எடுத்தாலும் அதுல பிரச்சனைகளை சந்தித்தாலும் அந்த அந்த முடிவுகள் தான் தீர்க்கமா நான் வேலை செய்வேன் அப்படின்னு உறுதியாக அதுல நின்று போராடக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குடும்பத்துல இருந்த தொந்தரவுகள் இப்போ குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனக்குழப்பங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி எந்த இடத்துக்கு நம்ம போறதுன்னு தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். ஏன் அப்படி இருக்கு? உங்களுக்கு கேது பகவான் மே 19ஆம் தேதி உங்களுடைய ராசியின் மீது சஞ்சரிக்க போறார். அதனால ரொம்ப கவனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணத்துக்கு வந்துட்டீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள்.